Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஆரி ஸ்டாண்டு. இது வந்து 18 இன்ச் ஸ்டாண்டு. அதுக்கு வந்து 4 லெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டாண்டில் வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து 4 ஸ்க்ரூ போடுறதுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வரக்கூடிய பார்ட் வந்து நம்ம கீழே பார்த்து இருக்கணும். இந்த ரிங் வந்து மேலே பார்த்து இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த ஹோலில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெக் மாட்டிட்டு அதுக்கு நேராக ஆப்போசிட் லெக்கை எடுத்துக்கலாம். அப்போ அந்த லெக் வந்து நமக்கு சப்போர்ட்டாக அங்கே வந்து இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ண கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து ஸ்பேனர் அல்லது கட்டிங் பிளேயர் அந்த மாதிரி எதையாவது வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டைட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரேமை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து நாடாக ரேப் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃப்ரேமை வந்து இதில் மாட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போது ஸ்டாண்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இனி வந்து ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரேம், ஆரி ஃப்ரேம். இது வந்து 18 இன்ச் ஃப்ரேம். இது வந்து இன்னர் ஃப்ரேம். இது வந்து அவுட்டர் ரிங்னு சொல்லலாம். இந்த இன்னர் ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதுக்கு இடையில கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த அவுட்டர் ரிங்கை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து இன்னர் ரிங், அதாவது உள்ள அந்த சின்ன ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து பாப்ளின் கிளாத் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாப்ளின் கிளாத் தான் யூஸ் பண்ணுவோம். வந்து ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பாருங்க, இந்த கிளாத்தை வந்து இந்த ஃப்ரேமுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த அவுட்டர் ரிங்கில் இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த இன்னர் ரிங்குக்கு மேலே இந்த அவுட்டர் ரிங்கை இந்த மாதிரி வச்சு இப்படி கொஞ்சம் அழுத்தும் போது அது வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி
இந்த பெருவிரல்கள் ரெண்டும் நம்மளை பார்த்து இருக்கணும், மற்ற விரல்கள் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து நல்லா அந்த ரிங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த ரவுண்டை சுற்றிலும் ஃபுல் டைட் கொடுக்கணும் கிளாத்துக்கு. அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வரும். நம்ம வந்து இந்த கிளாத்தில் சுருக்கத்தோடு வச்சு நம்ம வந்து அதாவது லூஸாக வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு நம்ம அந்த ஃப்ரேமில் இருந்து அந்த கிளாத்தை கலத்தும் போது அந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே சுருக்கங்களாக தான் இருக்கும். நம்மளால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணி ஒர்க் பண்ணணும். கஸ்டமரோட ப்ளவுஸ்லாம் அந்த மாதிரி டைட் பண்ணாமல் ஒர்க் பண்ணிடாதீங்க. நம்ம பண்ண ஒர்க்கே சுத்தமாக வேஸ்ட் ஆயிரும். நம்ம வந்து ஃபுல் டைட் கொடுத்தாச்சு. டைட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இங்கே எங்கேயுமே ஒரு சுருக்கங்கள் கூட இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃப்ரேமில் கை வச்சு பார்க்கும்போது எந்த லூஸும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ட்ரம்ஸ் வாசிக்கும்போது ஒரு சவுண்டு வரும்ல, அது மாதிரி இந்த மாதிரி சவுண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரேமில் கிளாத் வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இருக்குதுல்ல, இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து ஃபுல் டைட் கொடுக்கணும். ஃபுல் டைட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த கிளாத்தை டைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டாண்டில் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற இது வந்து நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கணும், நம்மளோட நேர் ஆப்போசிட்டில் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அந்த ஸ்டாண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மேலேயே வர்றது மாதிரி, அது ஸ்டாண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஃப்ரேமோட அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல வர்றது மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே நம்மளோட ஆப்போசிட்டில் மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இந்த இடம் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மேலேயே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வர்றது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரேமை இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி அழுத்தணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தூக்கும்போது இந்த ஸ்டாண்டோடு சேர்ந்து வர்றது மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் இங்கே பண்ணிக்கலாம். கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து ஒரு சுருக்கம் கூட இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். வந்து ஒர்க் பண்ணும்போது இப்படி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இந்த மாதிரி கீழே இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சும்மா கட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய கிளாத் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த கிளாத்தை இந்த மாதிரி அழகாக நீட்டாக இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி மடித்து கூட நீங்கள் வந்து ஒரு 2 பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இந்த கிளாத் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா துணி, அதாவது வேறு லைனிங் கிளாத் இருக்கும்ல, அதை இந்த பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இங்கே இருந்தே நம்ம ஃப்ரேமில் மாட்டி கூட இங்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.